இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதனை தரிசனம் செய்ய போய் கொண்டிருக்கிறேன். அந்த விஸ்வநாதனை என் முன்னே கை வீசா. என் முன்ன கை வீசி நீட்டி பேசாதே. இந்த குறுகிய இடத்துல சென்னை மாநகரில் இந்த குறுகிய இடத்துல அர்ஜுனன் தபனையில நாட்டிருக்கிறாங்க. இது 3வது 4வது சொன்னாங்க. இது 5வது போன வருஷம் இல்லை, இது 5வது மரம் சொல்றாங்க. புண்ணிய நாடகம் மகாபாரதத்துல 18 நாள் காப்பு. இப்போ எல்லா தெய்வத்துக்கும் 3 நாள் காப்பு கட்டுறாங்க. பொன்னிமா செல்லிமா 10 நாள் காப்பு கட்டுறாங்க. ஆனா திரௌபதி அம்மாவுக்கு தான் 18 நாள் காப்பு கட்டுவாங்க. 18 நாள் காப்பு கட்டி 21 நாள் பாரதம் வைத்து என்ன பெருமையாக செய்வாங்க. இப்போ இந்த நாடகத்துக்காக தான் 2 நாள் நாடகம் ஊத்துக்காட்டில் பாரதம் ஆட வேண்டியது. ரொம்ப நாள் ஆகி போச்சு. தாமரை விட்டு 2 ராத்திரி வேற ஒருத்தர் நாடகம் நடத்த சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். அதேபோல் அர்ஜுனன் தவநிலை எழுதிய ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செய்யார் அடுத்த செங்காடு என்று சொல்லக்கூடிய கிராமம். அந்த கிராமத்தினில் அவரால் நம்ம பார்த்ததில்லை. மாசிலாமணி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் இந்த புண்ணிய நாடகத்தை எழுதியிருக்கிறார். பகட தூயிலுக்கு அப்புறம் வரக்கூடிய நாடகம் இது. ஒரு கைலாய மலை, பனமரத்தில் அடங்கினாரான் பகவான். இது கைலாய மலை. இந்த மலை மீது அர்ஜுன பெருமான் நின்று வலது பாதத்தை மடித்து செப்பூசி நாட்டி வலது பாதத்தை மடித்து அங்கிருந்து சிவனை கோரி தபம் செய்யும் பொழுது குழந்தை இல்லாதவர்களும் திருமணம் ஆகாதவர்களும் நோய் நொடி இருக்கக்கூடிய ஆண்களும் அந்த கனியை மடியேந்தி வாங்கினால் புத்திர சந்தானம் எல்லாருக்கும் புத்திர சந்தானம் இருக்கும் என்று சான்றோர்கள் வார்த்தை. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் என்று சான்றோர்கள் வார்த்தை. நோய் நொடி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நோய் நொடி விலகும் என்று சான்றோர்கள் வார்த்தை. நூலேணி மார்க்கமாக தான் ஆண்டவன் வருகிறார். அதனால இந்த இடத்தில் முத்துமாரி அருளினால் மக்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு, கோவில் நிர்வாகிகள் ஒன்றாக திரண்டு, ஆண்கள் பெண்கள் அனைவரும் திரண்டு இங்க கைலாய மலையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆசிரியரை மறக்கலாமா? அத்தன்மை போல் இந்த நாடகத்தை எழுதினவர் சக்தி கருடன் வட்ட வேணுமா? அர்ஜுன தபசனா பகவான் கருடனாக வட்டை விடுவார். அது நிறைய இப்ப கூட பாரத படிச்சோம். அந்த பாரதத்துல இங்க வந்தது இதுக்கு முன்னாடி மரம் ஏறினாங்களே அப்ப வந்தது. இதுக்கு முன்னாடி மரம் ஏறத இங்கே வந்திருக்குதான் கருடன். போன வருஷம் கருடன் பகவான். அதாவது இப்ப நான் யாருன்னு தெரியும், நான் தான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போவேன். அர்ஜுனுக்கு தெரியாதுல்ல, நான் கருடராக வரேன். பகவான் கருடராக வட்டமிடுகிறார். உலகம் 5000 வருஷத்துக்கு முன்னே இந்த மகாபாரதம் ஏற்படுத்தினார்கள். நமக்கு தெரியாது எந்தெந்த ஆசிரியர் எழுதினாங்க. நமக்கு தெரிந்து கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, உற்றமனது ஓதுகிறாள் அன்னை. அந்த அன்னையும் குருவை மாசிலாமணி ஆசிரியரும் நினைத்து உன்னை சேரணும்னு வரேன். என்ன சொல்றீங்க? ஐயனுக்கு எல்லாம் கூப்பிட்டு என்னால முடியல, என்னால முடியல. என்ன சிரிக்கிறீங்க? அதால முடியல நீங்க வேதி வேதி சிரிச்சுக்கிறியா? அது நானும் மாமா. ஓ அது நானும் மாமா. இது ஓடா கிருஷ்ணரு அவரை சோதிக்கலாமா? நான் சொன்னேன். ஓ அது ஓணும் மாமா. அது ஓணுமா? சரியா
நேரா வந்து பாரு வேற கலைஞரும் இருக்கா. ஏன் சொல்றேன்னா இந்த கலைதான் பெரிய சொத்து. பெரிய சொத்து. கலையில இருக்கிறவங்க படிச்சவங்க இருக்கிறோம், படிக்காதவங்க இருக்கிறாங்க. இந்த கலையானது பெரிய சொத்து. இந்த கலை வந்து இங்க மட்டும் இல்லை, எங்களை இந்த கலைவாணி ரொம்ப தூரம்லாம் கொண்டு போயிட்டான். ரொம்ப தூரம் எங்க டெல்லி, அமெரிக்கா, சிங்கப்பூர், மஸ்கட்டு இதெல்லாம் கொண்டு போயிருக்கிறான். இதெல்லாம் போயிருக்கிறோம். எதால? இந்த கலையில. அந்த கலைவாணி அருளினால் மாசராமணி ஆசிரியர் அவர் எழுதிய பாடலை பாடிக்கொண்டு வருகிறேன். என்னால முடியல. வானா 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 ஏன் என்னாச்சு அவருக்கு? என்னால முடியல. சரி, விடுங்க பாவம். மனதுக்குள் பூந்து விட்டான். அந்த மன்மதன் மனதுக்குள் பூந்து உன்னை விட்டு பிரியக்கூடாது, 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 உன்னை சேரணும்னு சொல்லலாம். அரகரா பாவி பாதகி